சாயிரம். சுயநலமாக வாழ்வது தவறு இல்லைதான். ஆனால் நம் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பது மிக மிக தவறு. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய கண்ணீர் கவலைகளை எப்பவுமே தீர்த்து விடாது. ஆம் என் குழந்தையே, மிகப்பெரிய சந்தோஷ நிகழ்வு உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. இன்னும் 3 தினங்களில் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த உறவிடமிருந்து ஒரு நல்ல தகவல் வரும். ஆம் என் பிள்ளையே, இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உனக்கே புரியும் சொல்ல வருவதற்கான அர்த்தம் என்னவென்று. என் அன்பு பிள்ளையே, அவரவர் தேவைகளுக்கு ஏற்றாற்போல உன்னை பயன்படுத்தி கொள்வதைத்தான் அனைவருமே வேலையாக வைத்திருக்கிறார்கள். உண்மையான பாசம் என்று நீ தவறாக புரிந்து வைத்திருக்கிறாய் என் பிள்ளையே. அதுதான் உண்மையான பாசம், அன்பு என்பதை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். சில உறவுகள் அவர்களின் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் உன்னோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். தேவை முடிந்தவுடன் தேடப்படும் உறவாக சிலருக்கு தேவைப்படும் உறவாகவும், சிலருக்கு தேவைப்பட்ட உறவாகவும், ஒரு சிலருக்கு தேவைப்படுவார்கள் என்பதற்காகவே ஒரு சிலருக்கு என்று இருப்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே என் பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்களை எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். தேவை முடிந்த பிறகு உன்னை ஒதுக்குபவர்களை கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கவனிக்க கற்றுக்கொள். கவனித்து பார் அவர்களுடைய செயல்களை. அவர்களை மற்றவர்கள் ஒதுக்குவதை விரைவில் நீ காண முடியும் உன்னுடைய கண்களால். உன்னுடைய சகிப்புத்தன்மையின் அளவை பொறுத்துதான் உன்னுடைய உறவுகளின் ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படுகிறது என் பிள்ளையே. ஆம் என் பிரியமே, சில அன்பான உறவுகளோடு கழித்த மகிழ்ச்சியான நேரங்கள் வாழ்வில் நல்ல ஞாபகங்களாக பதிந்து விடுகிறது. ஆம் என் குழந்தையே, நல்ல நல்ல ஞாபகங்களாகவே பதிந்து விடுகிறது. சில அன்பே இல்லாத உறவுகளோடு கழித்த கடினமான நேரங்கள் ஆறாத ரணங்களாக மாறி வாழ்விற்கான நல்ல பாடங்களாகவே மாறிவிடுகிறது. நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வழிகள் உனக்கு தேவையான பாடங்களை கற்றுத்தந்து அதுவாகவே உன்னை விட்டு பிரிந்துவிடும் என் பிரியமே. அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்கொள். பொறுத்து கொண்டது எல்லாமே உனது நன்மைக்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆம் என் பிரியமே, நீ உன்னுடைய அன்பான உறவுகளை பொறுத்து கொண்டு அவர்களோடு சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது. இன்றும் சில தினங்களே. அந்த உறவே உன் மனதை, உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. கண்ணீர் விட்டது, கவலைப்பட்டது எல்லாமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நீ ஏற்றத்தக்க மாற்றங்களையும் மாற்றத்தக்க அதிசயங்களையும் ஒவ்வொன்றாக கண்குளிர காணப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளைக்கு உன் விருப்பம் நிறைவேற மிகப்பெரிய மாபெரும் திருப்பத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன் என் அன்பு பிள்ளைக்காக. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய்.
நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம், கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. அதை புரிய வைக்க ஒரு குரு தன் சீடனுக்கு ஒரு கதையை கூறி புரிய வைத்தார். ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பெரிய வசதி படைத்த ஜமீன்தார் மிகவும் நல்ல குணம் கொண்டவர். பல கோயில்களை சீரமைப்பதற்கு தன்னிடம் உள்ள செல்வத்தை கொடுத்திருக்கிறார். சமூக சேவையிலும் அதிக ஆர்வம் கொண்டவர் அந்த ஜமீன்தார். அந்த ஜமீன்தாருக்கு ஒரு நாள் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய கஷ்டம் வந்துவிட்டது. அவரிடம் உள்ள சொத்துகள் எல்லாமே பறிபோகும் அளவிற்கு அந்த கஷ்டமானது அவரை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. அவர் ஒரு மகானின் தீவிர பக்தனும் கூட. தன்னுடைய கஷ்டங்களை கூறுவதற்காக அந்த மகானை சந்திக்க சென்றார் ஜமீன்தார். நான் மற்றவர்களுக்கு நல்லதை தான் நினைக்கிறேன். அந்த ஆண்டவன் எதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தர வேண்டும்? அந்த கடவுளை நான் இனி வணங்கவே மாட்டேன் என்ற கோபத்தோடு தன் ஆதங்கத்தை எல்லாம் தன்னுடைய மகானிடம் கொட்டி தீர்த்தார். மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும் தனக்கு கஷ்டம் மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்னதான் அப்படி தவறு செய்தேன் என்று அந்த மகானிடம் கேள்வியாகவும் கேட்கிறார். எல்லாமே அறிந்த அந்த மகான் இந்த சமயத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன அறிவுரை கூறினாலும் அவன் மூளையை போய் அது சேரவே சேராது என்று இதனால் ஒரு கதையை மட்டும் அந்த ஜமீன்தாருக்கு அந்த மகான் கூறினார். நீண்ட நாட்களுக்கு முன்பு கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் உள்ளவரெல்லாம் அந்த வியாபாரியிடம்தான் உப்பு வாங்கினார்கள். உப்பு வியாபாரம் செய்து தன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த வியாபாரி. அவர் மிகப்பெரிய பக்தனும் கூட. தினமுமே இறைவனை வணங்கிவிட்டுதான் வியாபாரத்திற்கு செல்வார். இப்படி தினம்தோறும் அவரது வாழ்க்கை சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அந்த காலத்திலெல்லாம் உப்பு விற்க செல்பவர்கள் கழுதையின் மீது உப்பு மூட்டையை போட்டு எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் செய்வார்கள். வழக்கம் போல் உப்பு மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு சென்றார் உப்பு வியாபாரி. என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கு காலநிலையானது மிகவும் மோசமாகவே மாறி நன்றாக மழை பெய்துவிட்டது. என்னாகும்? மூட்டையில் இருந்த உப்புகளெல்லாம் கரைந்து விட்டது. அந்த வியாபாரிக்கு பெருத்த நஷ்டம், கஷ்டம் வந்துவிட்டது. முதலில் அவர் திட்டியது அந்த இறைவனைதான். தினம்தோறும் இந்த இறைவனை நினைத்து பூஜை செய்த எனக்கு இப்படி ஒரு தண்டனையா என்று கோபத்தோடு இருந்தார். எனக்கு பெருத்த நஷ்டம். இனி நான் ஏன் அந்த இறைவனை வணங்கிவிட்டு என்னுடைய வியாபாரத்தை துவங்க வேண்டும் என்று அந்த இறைவனை திட்டிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் வழியில் வந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இவரை மிரட்டி கொள்ளையடிக்க முயன்றனர். ஆனால் அந்த வியாபாரி இன்று வியாபாரம் செய்யவே இல்லையே. இவரிடம் எப்படி பணம் இருக்கும்? வந்தவர்கள் அவரை நன்றாக சோதனை செய்துவிட்டு பணம் இல்லை என்று விட்டு சென்று விட்டார்கள். திருடர்கள் இவரை விட்டு சென்றபோது அந்த உப்பு வியாபாரியை பார்த்து, உனக்கு இன்று நல்ல நேரம் போலிருக்கிறது, உன்னிடம் பணம் இல்லை, அதனால் உன்னை விட்டு செல்கிறோம் என்று கூறிவிட்டு சென்றனர். அப்போதுதான் உப்பு வியாபாரி யோசித்தார், ஒருவேளை இன்று நாம் உப்பினை விட்டுவிட்டு பணத்தோடு வந்திருந்தால் பணத்தை காப்பாற்ற இந்த திருடர்களிடம் சண்டையிட வேண்டியதாக இருந்திருக்கும். இதனால் உயிரை கூட நாம் இறந்திருப்போம். இன்றைக்கு என் உப்பு கரைந்து கூட நல்லதுக்காகத்தான் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்று இறைவனிடம் மனதார மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் அந்த வியாபாரி. இந்த கதையை அந்த மகான் பெரிய ஜமீன்தாருக்கு கூறி முடித்ததும் அந்த பெரிய ஜமீன்தார் மௌனத்தோடு தனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டம் கூட ஏதாவது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று யோசித்து கொண்டே தன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டார்.
சிறிது நாள் கழித்து அந்த மகானை சந்திக்க வந்த ஜமீன்தார் மீண்டும் வந்தார். சுவாமி, என்னுடைய சொத்துகள் எல்லாம் பறிப்போகும் நிலையானது எனக்கு வந்தபோது சொத்துகள் எல்லாம் என்னுடையதுதான் என்பதற்கான ஆதாரங்கள் என் முன்னோர்கள் திருப்பதி செய்த கோயிலின் குருக்களிடம் இருந்தது. அந்த சொத்து பத்திரத்தை வைத்து என் சொத்துக்களை எல்லாம் நான் எந்த சேதாரமும் இல்லாமல் மீட்டுவிட்டேன் என்று கூறினார். அன்றைக்கு ஏற்பட்ட கஷ்டம் கூட என் நல்லதுக்காகத்தான் என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து விட்டேன் என்று அந்த மகானிடம் கூறினார். கூறி ஆசியையும் பெற்றுக்கொண்டார் ஜமீன்தார். நமக்கும் இறைவன் கொடுக்கும் கஷ்டம் ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டாலே போதும். கஷ்டத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு போராடினாலே வாழ்க்கையில் கஷ்டம் வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். சர்வ நிச்சயமாக நம்மை விட்டு விலகியே ஓடிவிடும். இதுவரை கஷ்டங்கள் மட்டுமே சந்தித்த நமக்கு ஏதோ ஒரு நல்லதை அதன் கஷ்டத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொண்டாலே போதும். நம் விருப்பம் நிறைவேறுவதற்கான மிகப்பெரிய அதிசய திருப்பத்தை இறைவன் ஏற்படுத்துவார் என்ற உண்மை நமக்கு விளங்கும். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ கண்ணீரோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நேரமும் காலமும் நாட்களும் கடந்து செல்லு கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பார்த்து பெருமிதம் கொள்ளாமல், திரும்பி பார்த்து வேதனைப்படாமல் எத்தனை கஷ்டமான பாதையை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் என்று நாமே நம்மை பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான லாபம், சரியான வெற்றி, சரியான அற்புதம் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு வாய்ப்பு வரும் என்று காத்து கொண்டே இருக்காமல் வருகிறதை, இருப்பதை, நம்மிடம் இருக்கும் நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே வாய்ப்பு நம்மை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. வாய்ப்பை தேடி நாம் செல்லலாம். அந்த வாய்ப்பே நம்மை தேடி வரும் நாம் எதிர்பாராத நேரத்தில். நம் பாதையில் வரும் திருப்பம் அந்த பாதை முடிந்து விட்டதற்கான அறிகுறி அல்ல. மாறாக நம் திசையை சற்று மாற்றிக் கொள்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நம் திசையை சற்று மாற்றிக்கொண்டால் வாழும் வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக பெற்றுத்தரும் அந்த திருப்பம். வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு
கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே, தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வர நான் விடவே மாட்டேன். இப்படி முழு நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் மிக உயரத்தில் சந்தோஷமாக உன்னை உட்கார வைப்பேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. என்னை நம்பு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான பயணமாக இருக்கும். உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாருமே பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும் பொழுது, உன்னை யாராவது வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனை வரும் பொழுது எப்பொழுதுமே மௌனமாக இருந்துவிடு. அதுவே மிக சிறந்த ஒன்று. என் அன்பை புரிந்து கொள்ளாமல் என் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்பியும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா என் கண்மணியே? உன்னை அவர்கள் கஷ்டப்படுத்தவில்லை. உன் மனதை அவர்கள் காயப்படுத்தவும் இல்லை. உன்னுடைய கஷ்டத்தையும் உனக்கு வந்திருக்கும் சங்கடங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்றாலே உன் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே மற்றவர்கள் செய்யும் செயலால் நீ வேதனைப்பட்டாலும் உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமை குறைகிறது என்பதால் நிம்மதி கொள் என் கண்மணியே. மற்றவர்களை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள், உன்னை வேதனைப்படுத்துபவர்கள் அவரவர் கணக்கை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும்
உனக்கு வராமல் போனதையும் நினைத்து நினைத்து கவலைப்படாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற நினைப்போடு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக் கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே சாயப்பா, என்னையும் அப்படி எண்ணிக்கொள்ள சொல்கிறீர்களே. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லையே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. பொறுத்துக்கொள். பொறுமைக்கு தக்க பரிசு கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? இன்னும் சிறிது நேரமே உன்னுடைய பொறுமைக்கான பதில் நான் உனக்கு தருவேன். சர்வ நிச்சயமாக தருவேன். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என் குழந்தையே. உன் வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். நீ படும் துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். அப்படியல்ல. இந்த வாழ்க்கையில் உள்ள அனைவருக்குமே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. துன்பம் எல்லோருக்கும் நிரந்தரமாகவும் இருந்துவிடவும் இல்லை. மாறி மாறி வந்தாதான் அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எப்படி நீ போராடி ஜெயிக்கிறாய் என்பதுதான் உனது வெற்றியில் அடங்கி இருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு போராடு, தைரியமாக இரு.